அந்தம்மா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாக்கும்போது மருமகங்களான கவிதா காஞ்சனா எங்கேயுமே காணோம். அவங்க வெளியே இருப்பாங்கன்னு காந்தம்மா வெளியே வந்து பார்த்தாங்க, அங்கேயும் இல்ல. சரி, வெளியே தெருவுல எங்கேயாவது இருப்பாங்கன்னு அங்க வந்து கூப்பிட்டு பார்த்தா அங்கேயும் இல்ல. சரி, எங்க போனாங்கன்னு தெரியாம கிச்சனுக்கு வந்து சுடு சுடு டீ செஞ்சுக்கிட்டு வெளியே போய் உக்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள காந்தம்மாவோட புருஷன் சிவையா அங்க வந்தாரு. என்ன காந்தம்மா, டீய குடிச்சுக்கிட்டு இருக்கியா? பரவாயில்ல, உன்னோட வாழ்க்கை தான் நல்லா இருக்கு. உனக்கு என்ன தேவையாத உன் 2 மருமகங்களும் சூடா செஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற. ஏங்க, அவங்க எனக்கு மட்டும்தான் மருமகங்களா? ஏன் உங்களுக்கு மருமகங்க கிடையாதா? இந்த டீய நான் தான் செஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்ல காஞ்சனாவும் கவிதாவும் எங்க போனாங்கன்னு தெரியலங்க. அவங்க ஏதோ பொருள் வாங்குறதுக்காக பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு வழியில என்ன பார்த்து சொல்லிட்டு தான் போனாங்க. ஏன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா? அப்படியா? ஆமா, என்ன வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க இந்நேரத்துக்கு வந்துருவாங்க. ஆமா, இப்ப எல்லாம் குளிர் அதிகமா இருக்குல்ல, உனக்கு அப்படி தோணலையா? எனக்கு ரொம்ப குளிர் எடுக்குது. வயலுக்கு போய் வேலை செய்யணும். ஆனா இந்த குளிர்ல என்னால வேலை செய்யலாம் முடிய மாட்டேங்குது. வேலை செய்யலன்னா எப்படி? வீட்டை நடத்தணும்ல. இந்த வேலை நம்மளுக்கு சாப்பாடு போடுறது, அத நம்ம அப்படி விட்டுறக்கூடாது. வேலை செஞ்சாதானே நம்மளால சாப்பிட முடியும். ஆமாமா, ஆமா, நீ சொல்ற வரைக்கும் எனக்கு இந்த விஷயமே தெரியாது. அப்படி சிவையா காந்தம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு போன மருமகங்க 2 பேரும் வந்தாங்க. வரும்போதே கையில நிறைய பொருளுங்களை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அத பார்த்து காந்தம்மா ஆச்சரியப்பட்டாங்க. அட, எங்கம்மா போனீங்க? ஆமா, என்ன கை நிறைய பொருளுங்களை கொண்டு வந்திருக்கீங்க? காசு என்ன மரத்திலையா காக்கிது? இந்த நேரத்துல எதுக்காக இவ்வளவு துணிமணிகளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, என்னது அது? அத்தை, இது எல்லாமே வாங்கிட்டு வந்தது எங்களுக்காக தான். குளிர்காலம் ஆரம்பமாயிடுச்சுல, அதனாலதான் அத்தை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இதுல என்னமா பண்ண போறீங்க? இதால குளிர தாங்க முடியுமா? அதென்னமா கவிதா, அந்த கையில ஏதோ எடுத்துட்டு வந்திருக்க, அதனால நம்ம குளிர போக்க முடியுமா? நான் வாங்கிட்டு வந்த ஒவ்வொரு பொருளாலையும் ஒவ்வொரு யூஸ் இருக்கு. இது எல்லாமே குளிர் தாங்கிறது தான். மருமகங்க 2 பேரும் ஏதோ செஞ்சாகணும் அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வேலையை அவங்களுக்கு செய்ய விடு காந்தம்மா. நீங்க ஒரு ஆளு, நீங்க சும்மா இருங்க. ஆமா, இப்படி காசு செலவு பண்ணிக்கிட்டே போனா எப்படிங்க? அத்தை, இதுக்கு நாங்க 1 ரூபா கூட செலவு பண்ணல. பக்கத்து ஊரு விவசாயிங்க கையில இருந்து தான் இதெல்லாம் வாங்கிட்டு வரோம். என்னவோமா நீங்க என்னென்னவோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சரி, உங்க மாமா இப்பதான் வயல்ல இருந்து வந்திருக்காரு. முதல்ல அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. பாவம், அவரு நைட்டு முழுக்க முழிச்சிருந்து வந்திருக்காருல்ல. என்ன காந்தம்மா, இப்பதான் என்ன பத்தி நீ யோசிக்கிறியா? சரி, கொஞ்சம் லேட்டா யோசிச்சாலும் நல்லபடியா தான் யோசிச்சிருக்க. இது போதண்டி அம்மா எனக்கு. இப்படி சிவையா சொன்ன உடனே காஞ்சனா கவிதா 2 பேரும் கிச்சனுக்கு வந்தாங்க. மாமியாருக்கும் மாமனாருக்காக சுட சுட சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அத்தை மாமாவுக்கு பரிமாறிட்டு அவங்க வேலைய அவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வயிறு நிறைய சாப்பிட்ட மாமியாரும் மாமனாரும், என்னங்க இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே வரவே இல்ல, வெளியே என்ன பண்றாங்க? என்ன ஆச்சு இவங்களுக்கு? நீ அவங்கள என்ன செய்ய சொன்ன? சமையல் செஞ்சு நம்மளுக்கு கொடுக்க சொன்ன. அவங்களும் அதபடி சமையல் செஞ்சு நம்மளுக்கு பரிமாறிட்டாங்க. இப்ப அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல, அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. சரிங்க, அதுக்கே அங்க இவ்ளோ கோவப்படுறீங்க. சரி வாங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம். இப்படி காந்தம்மா சிவையா 2 பேரும் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தாங்க. ஒரு பக்கம் கவிதா உக்காந்துகிட்டு வீட்டுக்கு வெளியே குளிர் காயறதுக்கு நெருப்ப போட்டுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் காஞ்சனா சாணி தட்டி தட்டி செவுத்துல அடிச்சுக்கிட்டு இருந்தா. அத பார்த்த காந்தம்மாவுக்கு எங்கில்லாத கோவம் வந்துச்சு. ஏமா, என்னமா ஆச்சு? தங்க மாதிரி இருக்கிற வீட்டுக்கு சாணிய வச்சு தட்டிக்கிட்டு இருக்கியே, 4 பேரு பார்த்தா இத பார்த்து சிரிக்க மாட்டாங்க? இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதம்மா, பாக்குறதுக்கு நல்லா இல்ல. ஏங்க, நீங்களாச்சு சொல்லுங்க. அம்மா காஞ்சனா, இந்த மாதிரி வீட்டு செவருக்கு சாணி அடிக்க சொல்லி யாராவது சொன்னாங்களா? இது அடிக்கிறதுனால என்னம்மா பிரயோஜனம்? மாமா, நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணாச்சே. கிராமத்துல குளிர்காலத்துல செய்யற வேலையெல்லாமே நான் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வெளியே
சாணியில வரட்டி தட்டி அத செவுத்துல அடிச்சா வீட்டுக்குள்ள அதிகமா குளிர் இருக்காது. அது மட்டும் இல்ல மாமா, இது காஞ்சதுக்கு அப்புறம் இத தூக்கி கடாசுறது வேண்டாம். இதனால நம்ம அடுப்ப கூட பத்த வைக்கலாம். அந்த புகைனால வீட்டுக்கு எந்த கெடுதலும் வராது. சாயங்காலமானா உங்களுக்கு அதிகமா குளிர் எடுக்கும்ல, அதனாலதான் உங்களுக்கு குளிர் காயறதுக்காக இந்த மாதிரி நெருப்ப போட்டு உங்களுக்கு குளிராம நீங்க குளிர் காயணும் அப்படின்னு தான் இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அத்தை. இந்த தீய வீட்டுக்குள்ள கூட வைக்கலாம். இதனால வீடு முழுக்க நல்ல சூடாவே இருக்கும். ஆஹா, நீங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கீங்க. பாத்தியா காந்தம்மா, மருமகங்க 2 பேரும் நம்ம குளிர்ல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்லயே நம்மளுக்கு எவ்வளோ தேவையான வேலைங்களை செய்யறாங்க. நம்மளுக்கு நல்ல மருமகங்க கிடைச்சிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே காந்தம்மாவுக்கு என்ன பேசுறது அப்படின்னே தெரியல. மூஞ்ச திருப்பிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் சிவையா மட்டும் தன்னோட மருமகங்களை பாராட்டுனாங்க. சபாஷம்மா, நீங்க குளிருக்கு நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னென்னமோ செய்தீங்க. உங்க அத்தைய பத்தி கவலைப்படாதீங்க. அவளும் இதெல்லாம் பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் சரியாயிடுவா. மாமா, அத்தை எதுக்காக இவ்ளோ கோவமா இருக்காங்க? ஆமா, என்ன ஆச்சு? எதுவுமே பேசாம மௌனமா கிளம்பி போயிட்டாங்களே, என்னாச்சு மாமா? இங்க பாருங்கம்மா, ஒரு பொம்பளை மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னொரு ஆம்பளைக்கு தெரியாது. அதே ஆம்பளை மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆம்பளைக்கு தெரிஞ்சிடும். ஆம்பளைங்க மனசுக்குள்ள இருக்கிறது எப்பவுமே ரகசியம்தான். உங்க அத்தை ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியாதுங்கம்மா. நீங்க போய் உங்களோட வேலையை பாருங்க. நான் போய் உங்க அத்தைய பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அப்படி சொல்லி சிவையா அவங்களோட ரூமுக்கு போனாங்க. ரூம்ல போய் பார்த்தா காந்தம்மா ரொம்ப கோவமாவே இருந்தாங்க. காந்தம்மா சிவையாவை பார்த்து, என்ன மருமகங்க 2 பேரையும் தலைமையில தூக்கி வச்சு ஆடுறீங்க? ஏண்டி அப்படி சொல்ற? அவங்க செய்யற வேலைக்கு அவங்கள தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினா என்ன தப்பு? அவங்க 2 பேரும் நல்ல விஷயத்த தானே செய்யறாங்க. இதே வேலைய உன்னோட பொண்ணோ புள்ளையோ செஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு அவங்கள தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்க மாட்டியா? மருமகங்கன்னா இப்படி செய்தியா? சரி, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? போய் அவங்கள பேசவே, அவங்கள தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நான் ஒன்னும் உன்னை கேட்கல. ஆனா அவங்க செஞ்ச வேலைக்கு கொஞ்சமாவது அவங்கள பாராட்டலாம்ல. சிவையாவோட வார்த்தையை கேட்டு காஞ்சனக்குள்ள மாற்றம் உருவாச்சு. அதுக்கப்புறம் மருமகங்களை பார்த்து பேசலாம் அப்படின்னு கிளம்பி போனாங்க. பார்த்தா கவிதா ஆட்டுல இருந்து அதோட முடிய எடுத்துக்கிட்டு இருந்தா. அத பார்த்த காந்தம்மா, அம்மா காஞ்சனா, என்னம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அத்தை, இந்த மாதிரி ஆடுங்களோட முடியால தான் ஸ்வெட்டர் எல்லாம் செய்யறாங்க. நாங்களும் அதை எடுத்து ஸ்வெட்டர் செய்யலான்னு பாக்குறோம். இதனால உங்களுக்கு குளிர் இருக்காது அத்தை. அத்தை, சாயங்கால நேரத்துல இந்த தொப்பிய தலைக்கு போட்டுக்குங்க. இத கம்பளி தொப்பின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சூடா இருக்கும். ஆஹா, நீங்க 2 பேரும் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த குளிர்காலத்துல இத்தனை வருஷமா சரியா தூக்கமே வராது. தூக்கம் வராம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப. அது மட்டும் இல்லாம மூச்சு திணறலும் அதிகமாவே இருக்கும் இந்த குளிருக்கு. நீங்க 2 பேரும் எனக்காக இவ்ளோ செய்றீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது குளிருக்கு எதுக்காக பயப்படணும் அப்படின்னு தோணுது. நீங்க 2 பேரும் எனக்கு கடிச்ச 2 வைரங்கம்மா நீங்க. அப்பப்பா, மருமகங்க அப்படின்னா இவ்வளோ இஷ்டம். ஆனா இத்தனை நாளா மௌனமா இருந்தியா காந்தா? நீங்க சும்மா இருக்கீங்களா? என்னோட மருமகங்க என்னோட இஷ்டம். இப்படி சாயங்காலம் வரைக்கும் சந்தோஷமா பேசிக்கிட்டு கவிதாவும் காஞ்சனாவும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி 2-3 நாள் ஆச்சு. ஊருக்குள்ள பனி அதிகமாச்சு. எல்லாரு வீட்லயும் இருமல், சளி, ஜுரம்னு அதிகமாச்சு. ஆனா காந்தம்மா வீட்ல மட்டும் எதுவுமே நடக்கல. அந்த ஊரு பெரிய மனுஷனான ராம்பாபு காந்தம்மா வீட்டுக்கு வந்தாரு. அம்மா காந்தம்மா, ஊருக்குள்ள எல்லாரும் காய்ச்சல், இருமல், சளின்னு கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் என்ன விஷயம்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இங்க பாருங்க, இத பத்தி உங்ககிட்ட நிறைய விஷயத்த பேசணும். ஆனா கொஞ்ச நேரம் உக்காருங்க, பேசலாம். அம்மா காஞ்சனா, இவருக்கு சூப்ப கொண்டு வந்து கொடுங்கம்மா. காந்தம்மா சொன்ன உடனே காஞ்சனா சூப்ப கொண்டு வந்து கொடுத்தா. ராம்பாபு அந்த சூப்ப குடிச்ச உடனேயே, இந்த சூப்பு ரொம்ப நல்லா இருக்குமா, இதுதான் நான் உங்களை
எந்த நோய் நொடி வராம காப்பாத்துது. மட்டும் இல்ல, நிறைய ஏற்பாடுகளை காஞ்சனா கவிதா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குளிர் சாயங்கால நேரத்துல தெரியக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ள சாம்பிராணி புகை போடுறது, கம்பளி தொப்பியை எனக்கு செஞ்சு கொடுத்திருக்காங்க. வீட்டுக்குள்ள நெருப்ப கூட போடுவாங்க. அதனால வீடே நல்ல சூடா இருக்கும். நான் சாப்பிடுற பொருளுங்க கூட நல்ல சுட சுட இருக்கும். சுட சுட சூப்பு குடிக்குவேன். நாங்க எல்லாருமே ஒன்னா உக்காந்து சுட சுட சாப்பிடுவோம். இப்படி எல்லாரும் சூடா சாப்பிடுறதுனால இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆஹா, அற்புதம் காந்தம்மா. உண்மையிலேயே நீங்க ரொம்பவே புத்திசாலிங்க. நான் இல்லங்க புத்திசாலி, என்னோட 2 மருமகங்க தான் புத்திசாலிங்க. குளிர்காலம் வருதுன்னு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டாங்க. அவங்களாலதான் இன்னைக்கு நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம். இந்த குளிரு எங்களை எதுவுமே செய்ய முடியாது. இப்படி காந்தம்மா சொன்ன உடனே ராம்பாபு கூட சேர்ந்து எல்லாருமே சிரிச்சாங்க. ராம்பாபு ஊருக்குள்ள போய் காந்தம்மா வீட்டுல என்னென்ன செய்யறாங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. ஊரு ஜனங்களும் அவரு சொன்னதை கேட்டு அவங்களும் அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க. அத பார்த்து காந்தம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊரு ஜனங்க எல்லாருமே நம்ம மருமகங்களை பாராட்டுறாங்க. இத பார்த்தா சந்தோஷப்படுற விஷயம் தானங்க. ஆமாண்டி, நம்ம நல்ல காரியத்தை செஞ்சா காலத்துக்கும் இத பத்தியே பேசுவாங்கன்னு சொல்றது இதுதான் போல. காந்தம்மா சிவையா மருமகங்க 2 பேரையும் பாராட்டினாங்க. இந்த குளிர்காலத்துல சிவையா காந்தம்மா எந்த ஒரு கஷ்டம் இல்லாம வாழ்ந்தாங்க. அத பார்த்து காஞ்சனா கவிதா சந்தோஷப்பட்டாங்க. காந்தம்மாவுக்கு ரொம்ப நாளா அவங்களோட பிறந்த நாளா கொண்டாடணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. இந்த விஷயத்த பத்தி அவங்க புருஷனான சிவையா கிட்ட அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிவையா மட்டும் இந்த விஷயத்த இங்கேயே விட்டுரு அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் காந்தம்மாவோட பையனான ரவி வீட்டுக்கு வந்தான். அவன் ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பா அம்மாவை பார்த்து, அம்மா, நான் மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த சம்பளத்தை உங்ககிட்ட கொடுக்கணும்னு ரொம்ப கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த கனவு நிறைவேறி இருக்கு. இந்தாங்கம்மா, என் மாசம் சம்பளத்தை வாங்கிக்கங்க. ஆஹா மகனே ரவி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. யாருமே கனவு கண்டா அது நிறைவேறாது. சில பேருக்கு மட்டும்தான் அது நிறைவேறும். நானும் எவ்வளவோ வருஷமா ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்னோட கனவு நிறைவேறின மாதிரியே இல்ல. ஏய் போதுண்டி, வாய மூடுறி. எப்ப பார்த்தாலும் உன்னோட கனவு பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறது. நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி கனவெல்லாம் காண போவாதேன்னு. இன்னொரு தடவை அதை பத்தி பேசினேன். என்னங்க, அது இல்லங்க, நான் சொல்றது கேட்டாதானே அது என் புள்ளைக்கும் தெரியும். அவன் சம்பள காசு கொடுத்துட்டு இப்பவே ஒன்னும் கிளம்பி போலடி. அவன் ஒரு 2-3 நாளைக்கு இங்கதான் இருக்க போறான். அப்ப சொல்லு உன்னோட கனவு பத்தி. இப்போ புள்ள வந்திருக்கான், முதல்ல போய் அவனுக்கு சமைச்சு கொடு. தான் சமையலறையில பெரிய மருமக காஞ்சனா இருக்கால. அம்மா காஞ்சனா, காஞ்சனா. காந்தம்மா சமையலறைக்குள்ள போனாங்க. அங்க பெரிய மருமகளான காஞ்சனா பாட்டு பாடிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தா. பெரிய மருமகளை பார்த்த உடனே, என்னம்மா காஞ்சனா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல. அது என்னன்னு எங்ககிட்டயும் சொன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம்ல. ஐயோ அத்தை, நான் என் கனவுல உங்க புள்ளைக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னு என்கிட்ட சொல்றாரா. நானும் அவர்கிட்ட மீனை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவரும் மீனை வாங்கிட்டு வந்திருக்காரு. நாங்க 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கனவை இன்னைக்கு உங்க புள்ளைகிட்ட சொன்னேன். அவரும் சாயங்காலம் வரும்போது மீன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. அட, நீயும் உன்னோட கனவை நிறைவேற்றிக்கிற. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. இந்த காலத்துல யாரோட கனவு நிறைவேறுது. ஆனா இன்னைக்கு உன்னோட கனவு நிறைவேறி நீ அதிர்ஷ்டத்தை செஞ்சிருக்க போல. நானும் கனவை கண்டுகிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ வருஷமா கனவாதான் இருக்குது அது. காந்தம்மா அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு மருமகிட்ட சொல்லலான்னு பாக்கும்போது அங்க அவங்க புருஷன் சிவையா வந்தாரு. அதனால எதுவுமே சொல்லாம மௌனமா ஆயிட்டாங்க. என்னடி, உன் கனவை பத்தி இங்கேயும் சொல்ல வந்துட்டியா? மருமக ஒண்டியா கிச்சன்ல நின்னு சமைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு போய் உதவி செய்யறத விட்டுட்டு உன்னோட கனவு பத்தி அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா? சும்மா பகல் கனவு காண்றத விட்டுட்டு போய் ஏதாவது வேலையில உதவி செய். சொல்றேன். நீங்க ஒன்னும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி காந்தம்மா கோவமா அவங்க வேலைய அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் மருமகளை பார்த்து சிவையா, அம்மா காஞ்சனா, உங்க அத்தை ஏதாவது பேசினா நீ தப்பா எடுத்துக்காதம்மா.
பாவம், அவளுக்குன்னு யார் இருக்கா? நம்ம தானே இருக்கோம். அவ மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டா. அவளுக்கு என்ன தோணுதோ அத முன்னாடியே சொல்லிடுவாமா. மாமா, அத்தை அப்படி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது மாமா. அத்தது சின்ன குழந்தைங்க மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. இப்படி காஞ்சனா சிவையா பேசிக்கிட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலம் மீன் எடுத்துக்கிட்டு காஞ்சனாவோட புருஷன் ராம்பாபு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தானோ இல்லையோ, காஞ்சனா, இன்னைக்கு நைட்டு நம்ம சுட சுட ருசியான மீன் குழம்ப சாப்பிடணும். வெளிய மழை வேற வர மாதிரி இருக்கு. மழை வரும்போது வீட்ல மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா அதோட ருசியே வேற. எப்பத்துல இருந்தோ இந்த மாதிரி கொண்டு வரணும்னு யோசிச்சேன். ஆனா இன்னைக்குதான் என்னோட கனவு நிறைவேறி இருக்கு. அப்பா மகனே, நீ கனவு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு கூட ஒரு கனவு இருக்கு. அது என்னன்னா, அம்மா, நான் ரொம்பவே டயர்டாகி வந்திருக்கேம்மா. நைட்டு உக்காந்து சாப்பிடும்போது அது என்னன்னு பேசலாம். அது இல்லடா, அது என்னன்னா, இங்க பாருடி, வெளிய மழை வந்துகிட்டு இருக்கு, பாத்தியா? ஐயோ ஆமாவா, மழை வர மாதிரி இருக்கா? மழை வர மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா பையன்கிட்ட பேசிக்கிட்டு அதை மறந்துட்டேன். சரி, மேல துணி போட்டிருக்கேன். மழை வராங்கட்டியும் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்படி காந்தமா துணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு மேல போனாங்க. அப்போ சிவையா பையனான ராம்பாபு கிட்ட தன்னோட பொண்டாட்டி பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. ராம்பாபு, உங்க அம்மாவுக்கு அவளோட பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே அவன் மனசுக்குள்ள ரொம்ப ஆசைடா. இத்தனை வருஷமா ஒரு புருஷனா அவளோட கோரிக்கையை என்னால நிறைவேற்ற முடியல. அவ ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா என்னாலையும் ஒண்ணுமே செய்ய முடியல. நீங்க தான் வளர்ந்து பெருசாயிட்டீங்களே. உன் தம்பி லீவுக்கு வருவான். அப்போ உங்க அம்மாவோட பிறந்த நாள் வந்தப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மாவுக்கு ஏதாவது செய்யுங்கடா. இல்லனா அவ ஆசை வேஸ்டா போயிடும். மாமா, அத்தையோட பிறந்த நாள் எந்த மாசத்துல எந்த தேதியில வருது? எங்கம்மா, நாங்க 2 பேரும் படிக்காதவங்க. அதனால எப்ப பிறந்தா என்ன ஏதுன்னு எங்களுக்கு என்னமா தெரியுது? எல்லாருமே பிறந்த நாளை கொண்டாடுவாங்கல்ல, அத பார்த்துதான் என் பொண்டாட்டிக்கும் ரொம்ப நாளா ஆசை வந்திருக்கு. அப்பத்துல இருந்து பிறந்த நாளை கொண்டாடணும்னு அவ வாழ்க்கையில ஒரு கனவாவே வச்சிருக்கா. அப்போ ஒரு வேலை செய்யலாமாமா, இன்னைக்கு நைட்டே அத்தையோட பிறந்த நாளை கொண்டாடலாம். ரொம்ப சந்தோஷமா, நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு நைட்டே செய்யலாம். டே ராம்பாபு, நீ என்னடா சொல்ற? சரிங்கப்பா, நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு. இப்படி காஞ்சனா வராங்கட்டியும் அவங்க எல்லாருமே பேசி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் சிவையா பொண்டாட்டிய பார்த்து, ஏ காந்தா, நீ கூட அதிர்ஷ்டசாலி தாண்டி. ஏங்க அப்படி சொல்றீங்க? நான் மழையில நஞ்சிட்டு வந்தேனே அதுக்கா? இல்ல எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது சொல்லி எதனா சொல்லிக்கிட்டே இருப்பேனே அதுக்காங்க? அது இல்லடி, உன் பசங்க உனக்கு பிறந்த நாளை கொண்டாடணும்னு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கே செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நைட்டே உன் பிறந்த நாளை கொண்டாட போறாங்க. ஆ, உண்மையாங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அப்படி காந்தம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சமையல் அறைக்கு போன காஞ்சனா கடகடன்னு சமையல ஆரம்பிச்சிட்டா. காஞ்சனா மீன் குழம்பு கூட சேர்ந்து இன்னும் நிறைய சமையல செஞ்சா. 2 பசங்களும் போய் அம்மாவுக்கு கேக் கட் பண்றதுக்காக கேக்கையும் வாங்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பசங்க வீட்டையும் டெக்கரேட் எல்லாம் பண்ணி நல்லா வச்சிருந்தாங்க. எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறம், அத்தை, நீங்க இப்போ கிளம்பி வந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து உங்க பிறந்த நாளை கொண்டாடலாம். அப்படியா? அப்போ நான் போய் ரெடி ஆயிட்டு வரட்டா? என் வாழ்க்கையிலேயே இதுதாம்மா எனக்கு முதல் தடவை பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அதனால நான் ரொம்ப அழகா தெரியணும்ல, நான் போய் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். இப்ப வந்துடுறேன். அப்படி சொல்லி காந்தம்மா ரூமுக்குள்ள போய் நல்லா ரெடி ஆகி வந்தாங்க. எல்லாரும் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. காந்தம்மாவை பார்த்து சிவையா இப்படி சொன்னாரு. காந்தம்மா, இன்னைக்கு உன்னோட சந்தோஷம் தீரப்போகுது. எனக்கும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எங்க இப்ப கூட என்னால இத நம்பவே முடியலங்க. ஏன்னா நான் ஒரு துரதிருஷ்டசாலி ஜாதகக்காரி. எனக்கு எப்பவுமே நல்லதே நடக்கவே நடக்காது. ஆனா இன்னைக்கு நடக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு காந்தம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே உடனே கரண்ட் போயிடுச்சு. வீடு முழுக்க இருட்டாயிடுச்சு. இருக்கிற வீட்டை பார்த்து காந்தம்மா கண்ணீர் விட்டாங்க. எனக்கு தெரியும்,
எனக்கு நல்லா தெரியும் என்னோட வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான்னு. நான் நினைச்சது எதுவுமே நடக்காது. அம்மா காஞ்சனா, பாத்தியம்மா, நான் நினைச்சது எதுவுமே நடக்கிறது இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, விளக்கு வச்சு கேக்க வெட்டலாம் அப்படின்னு காஞ்சனா அத்தைக்காக விளக்கு கொண்டு வந்து பத்த வச்சு வச்சு கேக்க கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காந்தம்மா இருட்டுல அழுந்துகிட்டு இருக்கிறத சிவையா பார்த்து கவனிச்சாரு. என்ன காந்தம்மா, சும்மா உட்காந்து அழுந்துகிட்டு இருக்க? உன்னோட ஆசைதான் நிறைவேறி இருக்கே. என்னங்க, இன்னைக்கு எனக்காக குடும்பத்துல இருக்கிற நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட சந்தோஷத்துக்காக கேக்க வெட்ட போறீங்க. அத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இது என்னோட சந்தோஷத்தை இன்னும் அதிகமாக்குது. சரி வாங்க, இப்ப நம்ம சுட சுட மீன் குழம்புல சாப்பிடலாம். அண்ணன், முதல்ல அம்மா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்குங்க அண்ணன். அம்மா வாங்கம்மா, அப்பா பக்கத்துல வந்து நில்லுங்க. அப்பா நீங்களும் வாங்கப்பா, அம்மா பக்கத்துல வந்து நில்லுங்க. காஞ்சனா, நீ என்ன பண்ற? நீயும் வா, நம்ம 2 பேரும் அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒன்னா நின்னு அப்பா அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க. அன்னைக்கு அந்த வீடே காஞ்சனாவுக்கு அழகா தெரிஞ்சது. அப்பதான் அவ மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. இத்தனை நாளா நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க அத்தை. எங்களால முடிஞ்ச எல்லாமே செஞ்சு முடிச்சிடுறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஏதோ இது மட்டும்தான், அதுவும் சொல்லிட்டேமா. அத்தை அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு என்ன பத்தி கூட உங்க மனசுல ஏதாவது யோசனை இருக்கும்ல, அத சொல்லுங்க அத்தை, கண்டிப்பா நான் செய்யறேன். அம்மா காஞ்சனா, உனக்கு நான் தனியா சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லம்மா. கல்யாணமாகி இவ்வளவு நாளானாலும் உனக்கு எந்த ஒரு விசேஷமும் இல்ல. அது மட்டும்தான் உனக்கு சொல்லலான்னு நானும் யோசிச்சிருக்கேன். அதை தவிர நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. இப்படி காந்தம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காஞ்சனா வாந்தி எடுத்தா. அந்த வாந்திய பார்த்து காந்தம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஏதோ விசேஷமான விஷயத்த சொல்ல போறா அப்படின்னு காஞ்சனாவை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காந்தம்மாவும் தன்னோட மருமகளை கட்டி புடிச்சுக்கிட்டாங்க. நம்ம குடும்பம் முழுக்க ஒன்னா சேர்ந்திருந்தா எவ்வளவுதான் இருட்டு வந்தாலும் நம்மள எதுவுமே செய்ய முடியாது. இந்த வீட்டுக்கு எல்லாரோட சந்தோஷம் சிரிப்புனால வீட்டுக்கு ஒரு கலையே வந்திருக்கு. இந்த வீட்டுக்கு இத தவிர எந்த மாதிரி ஒரு விளக்கு வேணும்? குடும்பம் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா நிறைஞ்சிருக்கு, ஒத்துமையா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நீதான் காஞ்சனா. உன்னாலதான் இந்த குடும்பம் இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கு. சிவையா, காஞ்சனா எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. கரண்ட் இல்லாத அந்த வீட்ல எல்லாரும் அன்னைக்கு சந்தோஷமா உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருந்துகிட்டு அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டாங்க.